Hello everyone, I'm Mecloria and welcome to my channel Mecloria Magic. இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டபுள் க்ரோஷெட் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. சேம் லைக் திஸ், அதே மாட்டம் தான் டபுள் க்ரோஷெட்டும். யூஎஸ் டெர்மினாலஜி படி டபுள் க்ரோஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூகே படி ட்ரிபிள் க்ரோஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆனா சேமா தான் இருக்கும், அதே மாட்டம் சேம் ஸ்டிச்சஸ் தான், பட் நேம் தான் வேற வேற. ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் க்ரோஷெட் பத்தி பாப்போம். ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல எப்படி ஸ்லிப் நாட் போடணும், அடுத்த செயின் ஸ்டிச் எப்படி அப்படின்னு அதையும் சொல்லி இருப்பேன். சோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் சிங்கிள் க்ரோஷெட், அப்புறம் செயின் ஸ்டிச், இது எல்லாத்தோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதுல போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க, ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுருவோம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே யூஸ்வலா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறம் இது க்ரோஷெட் ரிங். நான் க்ரோஷெட் ரிங் வச்சுதானே பண்ணுவேன். சோ அதனால க்ரோஷெட் ரிங் உள்ள விட்டுட்டு உங்களோட ஃபிங்கர்ல போட்டுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹூக் எடுத்து கொஞ்சம் ஸ்பீடாவே போறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போ ஹூக்கு ஏத்த மாட்டோம், ரொம்ப லூஸாவும் இல்லாம ரொம்ப டைட்டாவும் இல்லாம, சோ அதுக்கேத்த மாட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட ஹூக்க யானுக்கு கீழே கொண்டு போகணும், தெரியுதா? யான் மேல இருக்கா, ஹூக்கு கீழே இருக்கா. இப்ப கொண்டு இந்த கொக்கி மாட்டம் இருக்கா, அதுல மாட்டி இப்படி கொண்டு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச். சேம் செகண்ட் அதே மாட்டம் 12 போடுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 and 12. என்னோட 12 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன், பாருங்க, தெரியுதா? இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வி மாட்டம் இருக்கா, நல்லா பாருங்க, ஒரு வி மாட்டம் இருக்கா. இதுதான் செயின் ஸ்டிச்னு சொல்லுவோம். கொஞ்சம் பார்க்கும் போது ஒரு வி மாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இதுதான் செயின் ஸ்டிச். இப்போ டபுள் க்ரோஷெட்டுக்கு இங்க பாருங்க, இந்த ஹூக்குள்ள இருக்க இத நம்ம செயின் ஸ்டிச்சா கவுண்ட் பண்ண கூடாது, ஓகேவா? இது வரைக்கும் தான் செயின் ஸ்டிச், இது கவுண்ட்ல வராது, ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டபுள் க்ரோஷெட்டுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டுக்கு எப்படி 2 ஸ்கிப் பண்ணிட்டு 3ல பண்ணோமா, இப்போ டபுள் க்ரோஷெட்டுக்கு 3 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணினோம். 4th செயின்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? இப்ப 3 செயின்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டோம். 4th இருந்து டபுள் க்ரோஷெட்க்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ சேம் அதே மாதிரி தான், ஹாஃப் டபுள் க்ரோஷெட் மாட்டமே சேம் லைக் அதே சேம் தான். யான் ஓவர், யான் ஓவர்னா என்னது, உங்களோட ஹூக்க யானுக்கு கீழே கொண்டு போய் இப்படி வைக்கணும், தெரியுதா? திஸ் இஸ் யான் ஓவர். இப்போ 4th, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஸ்கிப் பண்ணிட்டு 4th இருந்து தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இது 4th, என்னோட 4th. உள்ள விட்டுட்டு சேம் யான் ஓவர் கொண்டு வந்துட்டேனா. இப்போ எனக்கு 3 லூப்ஸ் இருக்கா, இந்த 3 லூப்ஸ்ல யான் ஓவர் ஃபர்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 2 இருக்கா, சேம் அதே மாதிரினா. தெரியுதா? என்னோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷெட் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, அதே மாட்டம் தான். இப்ப என்ன பண்ண போறோம், யான் ஓவர் அடுத்த செயின்ல விட போறோம். நெக்ஸ்ட் செயின்ல விட்டுட்டு, தெரியுதா 3 லூப்ஸ் இருக்கா, அதுல இப்படி கொண்டு ஃபர்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 2. இது செகண்ட் டபுள் க்ரோஷெட். சேம் அதே மாட்டம் இப்படி கொண்டு வாங்க. அனதர் செயின்ல விட்டுட்டு இப்படி கொண்டு வந்துடணும்.
செயின் ஸ்டிச்சோட ஃபர்ஸ்ட் இதுல விட்டு லூப்ல விட்டு கொண்டு வந்தோம்னா இப்படி 3 லூப்ஸ் கிடைக்கும். இந்த 3 லூப்ஸ்ல ஃபர்ஸ்ட் yarn over பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 2, தேர்ட் சேம் இதே மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. என்னோட டபுள் crochet கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தெரியுதா? என்னோட டபுள் crochet இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். தெரியுதா? இங்க பாருங்க. இப்ப பாருங்க லைக் a V மாட்ட தெரியுதா? இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4, 5, 6, 7, 8, 9. இது வந்து டேர்ன் ஆகிற இடம். நல்லா பாருங்க, இப்படி டேர்ன் ஆயிருக்கா? சோ இதையும் சேர்த்து இப்படி கவுண்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இது வரைக்கும் தான் நம்மளோட வி. டோட்டலா எத்தனை இருக்குன்னா 9 செயின்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் என்னோட டபுள் crochet. நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 9 இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல தம்ஸ் அப் பண்ணுங்க. புரியாதவங்க புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.